இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறார் சாஞ்சி அவர்கள். அவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முக்கிய விருந்தினராக வரவேற்கும் திருமதி உமா மகேஸ்வரி யுவராஜ் அவர்களையும் வரவேற்போம். திரு சாஞ்சி வெளியிடப் போகும் சிவோகம் என்ற புத்தகம் இறைவன் பரமேஸ்வரனை பற்றியதாக இருப்பதால் முதலில் அந்த ஈஸ்வரனை வணங்கி ஒரு கடவுள் வாழ்த்து பாட்டோடு ஆரம்பிப்போம். பாட வருபவர் கர்நாடக சங்கீதத்தை நன்றாக அறிந்த திருமதி சாந்தி சுப்பிரமணியம் அவர்கள். I request Srimati Shanti Subramaniam to come to the stage to render prayer song. Karpagam
அன்னையும் என்றையும் நீயன்றி வேறொன்றறியாய் அகதி நானே உனக்கு புகழ்வதோ என் அன்னை கற்பக மனோகர காருள் கிருபாகர கற்பக மனோகர பாபநாசம் சிவம் அவர்கள் எழுதிய மலையமார்ந்த ராகத்தில் அமைந்த கற்பக மனோகரா என்ற பாடலை மிக அழகாக பாடிய திருமதி சாந்தி சுப்பிரமணியம் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. அவருக்கு நினைவு பரிசை வழங்க வருமாறு திருமதி வசந்தி நடராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி வசந்தி மேடம். இன்று முக்கிய விருந்தினராக வந்திருக்கும் திருமதி உமா மகேஸ்வரி யுவராஜ் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அடுத்தது சாம்ஜியின் சிவோகம் என்ற புது புத்தகம் வெளியிடும் முன் ஒரு நடனத்தை கண்டுகளிப்போம். இந்த புத்தகம் கைலாச மலையில் உரையும் ஈஸ்வரனை பற்றி இருப்பதால் அவரை வணங்க சாம்ஜியால் எழுதப்பட்ட பாடலுக்கு நடனமாட வருகிறார் அனன்யா நானாநானி ஃபேஸ் 4 புகழ்பெற்ற M&M என அழைக்கப்படும் திருமதி வீணா குமாரி சர்மா மற்றும் மீரா கிருஷ்ணா அவர்கள். சிவன் பார்வதி சம்பந்தப்பட்ட சில காட்சிகளை நடனம் மூலம் உங்கள் கண்களின் முன் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார்கள் இவர்கள். ஆடலோடு பாடலையும் கண்டு கேட்டு ரசிப்போம் வாருங்கள். சிவம் 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 எங்கும் எதிலும் சிவம் சிவம் நீயும் சிவம் நானும் சிவம் முடிவில்லா எங்கும் சிவம் நம் கோவிலிலும் சிவம் சிவம் அந்தி மயானத்திலும் சிவம் சாம்பல் பூசிய வண்ண சிவம் சிவம் பக்தருக்கு அருளும் அன்பு சிவம் சிவம் உமையாள் நாயகன் சிவம் சிவம் வேலன் கணபதியின் தந்தை சிவம் சிவம் நந்தியை வாகன சிவம் கைலாய அரசன் சிவம் 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 அடியாரை காப்பான் இந்த சிவம் திரிபுராரக்கரை கொண்ட சிவம் அமைதி நிலைத்திட செய்த சிவம் 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 எங்கும் எதிலும் சிவம் சிவம் நீயும் சிவம் நானும் சிவம்
முடிவில்லா எங்கும் சிவம் நம் கோவிலிலும் சிவம் சிவம் அந்தி மயானத்திலும் சிவம் சாம்பல் பூசிய வண்ண சிவம் சிவம் பக்தருக்கு அருளும் அன்பு சிவம் 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 எங்கும் எதிலும் சிவம் 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 என்ன ஒரு அழகான பாட்டு, அதற்கேற்ற அழகான நடனம். மீனா, you really enjoyed your performance. Thanks to both of you. இவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க பானு வெங்கடாச்சலம் அவர்களை அழைக்கிறேன். நன்றி பானு மேடம். As they have announced, this song was written by Sanji and it was tuned by AI. Okay. So this was actually a challenge to us because it's not a song that we knew before. Normally we dance for the customized songs, right? So this one, it's a totally new one for us and it was quite a challenge for us to choreo. Somehow we managed to do it. Thank you. இப்பொழுது புத்தகம் வெளியிடும் விழா. புத்தகத்தை வெளியிட திருமதி உமா மகேஸ்வரி யுவராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இவர் வெளியிடும் புத்தகத்தின் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள திரு நாகராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். யோசிச்சு நிக்காம சீக்கிரமாக மேடைக்கு. என்ன மிரட்டுற மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா? இவரே கணவர். இந்த புத்தகத்திற்கு அணிந்துரை எழுதிய திருமதி சங்கரி சுப்பிரமணியம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். ஏடி சார் என அழைக்கப்படும் திரு ராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். உமா மேடத்தை கௌரவிக்க திருமதி பூமா குபேரன் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். உமா குபேரன் அவர்களுக்கு எங்களின் நன்றி. இப்பொழுது உமா மேடம் சாஞ்சியின் சிவோகம் என்ற புத்தகத்தை வெளியிடுவார். இப்பொழுது இந்த புத்தகம் விற்பனைக்கு வெளியே வைக்கப்பட்டுள்ளது. 180 ரூபாய் MRP கொண்ட இந்த புத்தகம் நானா நானி வாசிகளுக்காக 160 ரூபாய்க்கு கிடைக்கும்.
You may pay by cash or through GPay. சங்கரி, நாகராஜன் மற்றும் ராஜன் ஆகியோருக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. Thank you, madam, for releasing the book. Why the book is given to him? First person. I know him very short time, the last 2 months only. But he is known to our family pretty long time. He is a very close friend of my son-in-law, still in Bangalore. Very influenced man in the hospital, Narayana Hridayalaya. Dr. Devi Shetty, super surgeon of India, is a very close friend of him. But he is a very simple nature person. So I am proud to give the book to him. And Shankari, she has done a beautiful introduction for the book. So thanks to her that one. And the book writing or poem, anything, whatever you are doing, movie making, there is always a competition. Sometimes it turns out to be a sort of some jealous also. But there are certain people who want to push the people on. Right? You are writing story, come on, I will introduce to you. You are writing this one, I will introduce to you. Rajan is that type of person. That is why we call him Yenisa. So people will be boosted up. He does a lot of help for people who are writing. Thank you, sir, for having me. Thanks to all of you. இப்பொழுது உமா மேடம் அவர்கள் திரு சாம்ஜியை கௌரவிப்பார். இப்பொழுது உமா மேடம் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்பா சாம்ஜி அவர்கள், சம்பத்குமார் சார், அது வந்து அவருக்கு ஒரு ரோல் கிடையாது, தசாவதாரம் மாதிரி ரைட்டர் மட்டும் இல்லைங்க, அதை அப்பவே ஒரு பாட்டா பாடி அதை எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விடும்போது அவரோட பாட்டை என்ஹான்ஸ், அவரோட எழுதினதை என்ஹான்ஸ் பண்ணி எல்லாரும் கேட்கும்படியும் பார்த்துப்பாரு. ஏன்னா பிறந்த நாள் வரும்போது ஒவ்வொரு பாட்டு எழுதுவார். யூஸ்வலாக அதை படிச்சுட்டு விட்டுருவோம். யுவராஜ் அவர்கிட்ட காமிப்பேன் அப்படின்னு, அவருக்கு பெருசாக படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது.
ஓகே நல்லா எழுதியிருக்காரு, ஓகேடா. அவர் கேட்டுச்சா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஒரு பாட்டாக இந்த டைம் ஏஐல அனுப்பிச்சாரு அப்பா. ஸோ அந்த பாட்டு திரும்ப திரும்ப போட்டு எங்கள் வீட்டில் அப்பப்போ ஓடிட்டு இருக்கு. ஸோ எழுத்தாளர் ப்ளஸ் ட்ராமா ஒன்று ஸ்டேஜில் மட்டும் போடுறது இல்லாமல் அதை வந்து சினிமா எடுத்து டைரக்ஷன் பண்ணி டயலாக் ரைட்டர் ப்ளஸ் என்னோட அவர் பண்ண ஃபர்ஸ்ட் ரோல் வந்து ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப் ட்ரைனிங். அதை மறக்கவே முடியாது. ஸோ ஆனால் தான் இன்னொருக்கா பண்ணுறேம்மா அப்படின்னாரு. ஓகே, அப்போ இந்த டைம் ஏஐ வச்சு பாட்டெல்லாம் போட்டு ட்ரைனிங் பண்ண போகிறாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்பா வாழ்த்துக்கள். அதாவது நீங்கள் விஷ்ணுவில் ஆரம்பித்து இப்போ சிவனுக்கு வந்திருக்கீங்க புக்கில். வண்டர்ஃபுல், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு வந்து அனன்யாவின் எழுத்தாளர் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கணும். பிகாஸ் நீங்க வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க புக் எழுத. இன்னைக்கு வந்து லைப்ரரியில எல்லா பக்கமும் அனன்யாஸ் நானானி ரெசிடென்ஸோட எழுதின புக் அப்படின்னு ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்பா தான் அதுக்கு காரணம். ஸோ உங்களால் நிறைய ரைட்டர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த புக்கு சிவோகம் பற்றி சொல்றதுக்கு முன்னாடி என்னோட இந்த டே ஸ்பெஷாலிட்டியை பற்றி சொல்லணும். என்ன அப்படின்னாங்க, இன்னைக்கு வந்து ஆக்சுவலி நான் வந்து ஹிமாலயாஸ்க்கு கிளம்ப வேண்டியது. நான் என்னன்னு தெரியல, இங்கே ஒரு ஏஎம்ஆர் ஐயா இங்கே அதிகம் வந்திருக்காரு. அவருக்கு இப்போ 103-104 வயசு. அவரை பார்க்கறதுக்கு ஒரு 8-9 monthsக்கு முன்னாடி போயிருந்தப்போ திடீர்னு ஏமா ஹிமாலயா போயிருக்கியா அப்படின்னு கேட்டாரு. இல்லையேப்பா, அங்கே நான் எங்கே போயிருங்க அப்படின்னு. இல்லைம்மா, நீ போயிட்டு வரணும் ஒரு தடவை அப்படின்னு. சரிங்கப்பா, ஓகே, சரி சொன்னா பெரியவங்க சொன்னா கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நானும் ஃபார்மல் ஓகேங்கப்பா போயிட்டு வரலாம், ஒரு நாளைக்கு போகலாம், இப்போன்னு இல்லை எப்பயாவது ஒரு நாளைக்கு போகலாம் அப்படின்னு. அப்புறம் அடுத்த ஒரு சந்திப்பு இன்னொருத்தர் மூலமா அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் அறிமுகம் பண்ணாங்க. ஏமா நாங்கள்லாம் ஹிமாலயாஸ் போகிறோம், நானே என் பசங்க 2 பேரும். ஸோ நீ கண்டிப்பாக நீயும் இந்த டைம் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். என்னடா இது, சிவன் வந்து நம்மளை கூப்பிடுறாரு போல, அது ஹிமாலயாஸ்க்கு கூப்பிடுறாரு. ஓகே, வண்டர்ஃபுல், நம்ம அப்போ இந்த டைம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் பண்ணியாச்சு. புக் பண்ணி இன்னைக்கு ஆக்சுவலி கிளம்ப வேண்டியதே. அண்ட் புக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 20 நாள் பயணம். சரி, ஓகே, புக் பண்ணிட்டோம். ஆனால் என்னவோ ஒரு மனசுக்குள்ள அனன்யா பர்த்டே வருது 13ஆம் தேதி. ஸோ இத்தனை வருஷமா அவங்கள விட்டுட்டு நம்ம இருந்ததில்லை. இந்த டைம் மட்டும் எப்படி சிவனை பார்க்க போறதா பொண்ணை பார்க்க போறதா அப்படிங்கிற ஒரு பெரிய டயலாமால அப்பா வந்து எனக்கு ஒரு டேட் கொடுக்கணும், நீங்க ஒரு புக் ரிலீஸ் பண்றதுக்கு. அப்பா நீங்க எப்போ பார்த்தாலும் என்னையவே கூப்பிடுறீங்க, உங்களுக்கு புது புக் ரிலீஸ் பண்ண ஒருத்தர் வேணும் அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, இந்த புக்கு நீங்க தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னாரு. சரி சொல்லுங்க, எதை பத்தி எழுதியிருக்கீங்க? அப்பதான் சொன்னார் அப்பா, ஹிமாலயாஸ் சிவோகம் பத்தி எழுதியிருக்கோம் அப்படின்னு. ஸோ 11th June அப்படின்னாரு. வண்டர்ஃபுல், சிவன் வந்து அங்க கூப்பிடாட்டி இங்க வந்து நீ வந்து என்னோட புக்கை ரிலீஸ் பண்ணு, ஒருத்தர் என்னை பத்தி எழுதியிருக்காரு, அதை ரிலீஸ் பண்ணுன்னு கூப்பிடுறாரு. இப்போ எனக்கு அதை கேன்சல் பண்ணதை பத்தி வருத்தம் இல்லை. அப்பாவுக்கு புக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு நைட்டே கிளம்பி சிங்கப்பூர் போய் அனன்யாவையும் பார்த்துடலாம் அப்படிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ நாட் டு மிஸ் சிவா. தேங்க்யூ. அண்ட் அப்பாவோட புக்கு படித்ததும் இன்னும் ஆசை. சிவன் வந்து சும்மா வந்துடாதம்மா, என் அழகெல்லாம் ஃபஸ்ட்டு நீ கற்பனை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. அப்பா எப்பவும் போல ஆன்மீகம் பற்றியும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எல்லா வயசினரும் படிக்கிற மாதிரி எழுதியிருக்காரு. அண்ட் அம்மா அணிந்துரை, சங்கரி அம்மா அணிந்துரை எழுதுகிற மாதிரி ரொம்ப அழகான கேரக்டர்ஸ் வச்சு still he has given a great lot beautiful story. and அதில் வந்து அப்பா devotionalனா devotional is being wonderful, being beautiful by soul அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் அதை காமிச்சிருக்காரு. இறைவன் மேல் பக்தி கொண்ட அனைவரும் தேவர்களே என்று சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கும் போதே he gives a note of why நம்ம காடுனா என்ன, அது எவ்வளோ சூப்பர் அப்படிங்கிறத ஒரு அழகான தமிழ் கொண்டு எனக்கு இன்னொருக்காவும் சொல்லணும் போல இருக்கு. இறைவன் மேல் பக்தி கொண்ட அனைவரும் தேவர்களே. அது வந்து மனசுல படிச்ச நாள்ல இருந்து திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்து இன்னொரு சாப்டர்
ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்காருனாங்க, மனிதர்கள் ஏன் மனிதர்களாய் பிறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மனிதர்களாய் பிறப்பதே இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக. why purpose of life என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல கேள்விகள் கேட்போம். இதே கேள்வியை நான் வந்து கிருஷ்ணகுமார் சார் ஆரிய வைத்திய ஃபார்மசி, அவர் எப்படியோ திடீர்னு குறுகிய காலத்துல ரொம்ப நெருக்கமானவர், அவர்கிட்ட அவரோட ஆஃபீஸ் பண்ணி கொடுக்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அவர் சொன்னாரு, அம்மா நீ தான் எனக்கு இந்த பிக்சர் ஆஃபீஸ் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லை, பின்னாடி வந்து ஒரு பிக்சர் வேணும், அது நீ தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அது இந்த ஹிமாலயாஸோட பிக்சர். அவர்கிட்டவும் நான் எப்போ இந்த மாதிரி ரொம்ப பெரியவங்களை பார்த்தா ஒரே கேள்வியா, லைஃபோட பர்பஸ் என்ன சொல்லுங்க அப்படின்னு, ஏன் பிறந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எப்பவுமே இருக்கும். ஸோ அவர் அப்பா எல்லாருமே சொல்றாங்க, ஹிமாலயாஸ்ல ஏதோ இருக்கு, கைலாய மலையில் ஏதோ இருக்கு அப்படின்னு. ஸோ கண்டுபிடிச்சிடலாம். அப்பாவோட சொன்ன புக்ல அண்ட் அவர் வந்து நான் விசிட் பண்ணாம இவ்வளோ எழுதியிருக்காருங்கிறது தான் பெரிய விஷயம். சிவன் வந்து விசிட் பண்ணி தான் பார்க்கணும்னு கிடையாது, என் அழகை உங்களுக்கு எங்க இருந்தாலும் நான் கண்ணு முன்னாடி காமிக்கணும்னு நினைச்சா காமிப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதுன மாதிரி அந்த புக் சொல்லியிருக்காரு. மனிதனின் சிந்தனை நேர்மையாக செல்லக்கூடிய வழிமுறைகளை அங்கே செவ்வனே செய்ய ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி என்னமோ நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. அங்க வந்து ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டருக்கு சொல்றாங்க, பட் படிக்கும் போது என்னன்னா God gives us instructions தோன்ற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னு நீங்க புக் படிக்கும் போது God சொல்றது அப்பாவோட புக்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ he has given us that opportunity. அண்ட் இன்னும் சில லைன்ஸையும் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேங்க. ஸோ ஓகே, வந்தாச்சு, உலகத்துல பிறந்தாச்சு, மனுஷங்களா பிறந்தாச்சு, இறைவனை கும்பிடணும்னு சொல்லியாச்சு. அண்ட் ஓகே, இந்த கண்ட்ரியில ப்ராக்டிக்கலா என்ன இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. நீ எல்லாவித மதங்களையும் ஒன்றுபடுத்தி அவற்றினுள் வேற்றுமை இல்லை என்று புரியவை. So at this hour, I think this is also a great need for all of them. No need to fight with everybody. Just be inclusive. Somehow this inclusive word also has stuck with me. So being inclusive, அப்படியும் இருந்து எல்லாத்துக்கும் புரியவை அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எனக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாகவும் நான் எடுத்துக்கிட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் திருவண்ணாமலை கோவில் அதை பற்றியும் சொல்லியிருக்காரு. இந்த புக்கில் ஹிமாலயாஸ், சிவன், திருவண்ணாமலை இதை பற்றி படிக்கும்போது we feel we can hear God's voice through him. ஸோ நீங்களும் எல்லாரும் படித்து முதலே சொன்ன மாதிரி what God is going to tell you, what is your point அப்படின்னு அப்பா கூட ஷேர் பண்ணிக்கோங்க. So thank you for giving me this opportunity of releasing the wonderful book about Lord Shiva. Shivoham. அப்பா எந்த ஒரு பெரிய முக்கியமான ஆள் யாராக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஐ சே நோ. வை இந்த மாதிரி அவங்கள ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டாக்க பில்லு வச்சு ஒரு 10% குறைப்பாக அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஷி இஸ் அ வெரி ஸ்ட்ராங் பிஸ்னஸ் லேடி, அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் ஐ டெல் யூ, மை ஃபர்ஸ்ட் புக் when I released that Chakram, my wife was not there. Just after 6 months I released the book. She came and released, and she spoke so much about my wife at that time because she wrote a poem about her. She remembered and we spoke about it. Subsequently she released 1 or 2 books. Okay, fine. Then suddenly there was a break. Year 2021, all of you would not have forget it, might not have forget it. We all suffered because of Corona. Nobody was able to come out of the house. Everybody has to stay inside. No walking. Food was served at the door. The problem is we have to wash the vessel. In our life, gents, we are not entered the kitchen. We have to go and wash. Such was the situation. At that time, I completed 1 book. And I was waiting to release the book. While Center I was waiting. One day I asked her,
what shall you do? I want the book to be released. Immediately, Pannamma, you select only 5-6 people, come to the stage. We will release it. The same place on Corona time, with all the masks and including her, calling everything, we came and released the book here. And the very interesting part is, I felt that many people cannot see that. And so she arranged a transmitter and telecast. People everywhere, including Pune, my son, my daughter in Bangalore, everybody watched it. Tell me, whom other people I can call other than you, madam. Whatever time left over to me, I don't know how many books I will be writing. You will be releasing it. Thank you. Thank you, madam, for the beautiful, crisp speech, encouraging. Thanks to you. இப்பொழுது ஒரு ஆவணப்படத்தை நீங்கள் காண்பீர்கள். அதை பற்றி பேச வருகிறார் திரு சாம்ஜி அவர்கள். You are going to see next one movie made by me, Madharaj Karpadarke. அதுக்கு முன்னாடி we are going to see one small documentary. What movie I have taken, it is a imagination from my mind. But there are many of women food all over India, all over the world. Why in Nana itself we have a lot of people like that. Just I thought I should just project about 2 ladies in the form of a small documentary. Then there is a meaning of what movie I have taken. So before that, you will see that small documentary. About 7 minutes will be running. Watch it, please. பெண்களின் உயர்வை பற்றி கூற 1000 உதாரணங்கள் இருக்கின்றன. ஆனால் நிஜ வாழ்க்கையில் அதை நிரூபித்த 2 பெண்களை பற்றி கூறுவதுதான் இந்த ஆவணப்படம். முதலில் நாம் அலசப்போவது திருமதி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி என்ற மாபெரும் பெண்மணியை பற்றி. முத்துலட்சுமி 1886ஆம் ஆண்டு புதுக்கோட்டையில் உள்ள திருகோக்கர்ணம் என்ற ஊரில் பிறந்தார். முத்துலட்சுமியின் தந்தை நாராயணசாமி ஐயர் முத்துலட்சுமியின் தாயை தேவதாசி குடும்பத்திலிருந்து அழைத்து வந்து திருமணம் செய்து கொண்டவர். சமூக எதிர்ப்புகளை தாங்கிக் கொண்டு தைரியமாக அவர் மகள் முத்துலட்சுமியை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார். நன்கு படித்த முன்னேறிய முத்துலட்சுமி பருவம் எய்திய போது பள்ளி படிப்பை தொடர முடியாமல் வீட்டிலிருந்தே படித்தார். அவர் மெட்ரிகுலேஷன் படித்து முடித்த பொழுது புதுக்கோட்டை மகாராஜா கல்லூரியில் சேர விண்ணப்பித்தார். ஆண்கள் மட்டுமே படித்த கல்லூரியில், அதுவும் தேவதாசி குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு பெண்ணை சேர்த்து கொள்ள நிர்வாகம் நிராகரித்தது. ஆனால் புதுக்கோட்டை மன்னரின் குறுக்கீட்டால் அவர் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டார். இருந்தும் ஆண் மாணவர்களுக்கும் முத்துலட்சுமிக்கும் இடையே ஒரு திரையை அமைத்திருந்தார்களாம். 1907ஆம் ஆண்டு மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படித்து சாதனை புரிந்தார். அன்னி பெசன்ட் மற்றும் மகாத்மா காந்தி ஆகியோரின் மீது அளவற்ற மதிப்பு வைத்திருந்தார். 1912ஆம் ஆண்டு வெற்றிகரமாக அவர் மருத்துவ படிப்பை முடித்த பொழுது 7 தங்கப் பதக்கங்களை பெற்றிருந்தார். உடனே அவர் குழந்தைகளுக்கான அரசு மருத்துவமனையில் ஹவுஸ் சர்ஜனாக பதவியேற்று இந்தியாவின் முதல் பெண் மருத்துவராக திகழ்ந்தார். பல பத்திரிகைகளில் தேவதாசி வழக்கு கொடுமையை பற்றி எழுதி அவர்களை அந்த தொழிலில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றும் போராடினார். பிறகு அவர் சுந்தர ரெட்டி என்பவரை மணந்தார். ஆண் பெண் என்ற வித்தியாசம் பாராமல் சமமாக வாழ்க்கை இருக்க வேண்டும் என்ற உறுதி பெற்று அவரை மணந்தார். சட்டமன்றத்திலும் நுழைந்து மக்களுக்காக, குறிப்பாக பெண்களுக்காக போராடினார். நகராட்சி மற்றும் சட்டமன்ற வாக்குரிமைகளுக்கு பெண்களும் ஏற்றவர்கள் என்று போராடினார். அவ்வை இல்லம் என்று ஒன்றை ஏற்படுத்தி அனாதை பெண்களை காப்பாற்றினார். புற்றுநோய் நிவாரண நிதியை திரட்டி
புற்றுநோய் தாக்கியவர்களுக்கு உதவி செய்தார். அவரின் விடாமுயற்சியில் முளைத்தது தான் சென்னை அடையாறில் இருக்கும் புற்றுநோய் மருத்துவமனை. மிகச் சிறிய அளவில் கட்டப்பட்ட இந்த மருத்துவமனை இன்று பெரிய ஆலமரமாக வளர்ந்து விளங்குகிறது. இந்திய அரசாங்கம் அவருக்கு பத்மபூஷன் பட்டம் கொடுத்து கௌரவித்தது. 80 வயதிலும் மக்கள் சேவைக்காக கடுமையாக உழைத்து வந்தார். இந்த வெற்றி பெண்மணி 1968 ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி இவ்வுலகிலிருந்து மறைந்தார். போற்றுவோம் அவரை புகழ்ந்து. அடுத்து நீங்கள் பார்க்க போவது டாக்டர் வி சாந்தா என்ற புகழ்பெற்ற மருத்துவரை பற்றி. சென்னையில் மயிலாப்பூரில் விஸ்வநாதன் மற்றும் பாலபார்வதி என்பவர்களுக்கு மகளாக பிறந்தவர் இவர். 1927ஆம் ஆண்டு மார்ச் 11ஆம் தேதி இவர் பிறந்தார். நோபல் பரிசு பெற்ற சி.வி. ராமன் மற்றும் டாக்டர் சுப்பிரமணியன் சந்திரசேகர் ஆகியோரின் குடும்பத்தில் பிறந்தவராவார். பள்ளிப்படிப்பு முடிந்ததுமே டாக்டராக வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் தோன்றியது. மருத்துவ படிப்பிற்கு முன்னால் இருந்த படிப்பை பிரசிடென்சி காலேஜிலும் பிறகு மருத்துவ படிப்பை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜிலும் படித்தார். அந்த சமயத்தில் பெண் மருத்துவர்கள் குழந்தை பேறு மருத்துவராக மட்டுமே இருந்திருக்கிறார்கள். ஆனால் டாக்டர் சாந்தா கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்தார். இது பலரையும் திகைக்க வைத்தது. 12 படுக்கையுடன் தொடங்கிய அந்த ஆஸ்பத்திரியில் டாக்டர் சாந்தாவும் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி என்பதும் மட்டுமே மிக குறைந்த உபகரணங்களோடு பணியாற்ற தொடங்கினார்கள். முதல் 3 வருடங்கள் சம்பளம் எதுவும் பெற்றுக் கொள்ளாமலே பணிபுரிந்த அவருக்கு பிறகு மாதம் 200 ரூபாய் வழங்கப்பட்டது. அதோடு அவருக்கு ஆஸ்பத்திரி வளாகத்தின் உள்ளேயே தங்க இடமும் கொடுக்கப்பட்டது. இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், தன் கடைசி மூச்சு இருந்தவரை அங்கேயே தங்கியிருந்தார் டாக்டர் சாந்தா. திருமணமே செய்து கொள்ளாமல் புற்றுநோய் நோயாளிகளை காப்பாற்றவே பணிபுரிந்து வாழ்க்கையை முடித்தவர் இவர். 60 வருடம் மருத்துவ வாழ்க்கையில் அவர் செய்த சாதனைகள் பட்டியலிட முடியாத அளவிற்கு இருந்தன. 1969ஆம் ஆண்டு முழு நேர கேன்சர் டாக்டராக பணியாற்ற தொடங்கினார். இது 1997ஆம் ஆண்டு வரை நீடித்தது. நோயாளிகளுக்கு வெறும் மருத்துவம் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் மேல் அக்கறையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் அவர். பின்னாளில் அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டின் டைரக்டராகவும் பணியாற்ற தொடங்கினார். மருத்துவர்களின் திறமையை அதிகப்படுத்துவதிலும் கேன்சர் நோயை பற்றி ஆராய விஞ்ஞானிகளை அமைத்ததும் இவரின் சிறப்பு. இந்த நோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் நோயாளிகளை பிழைக்க வைத்து விடலாம் என்று உணர்ந்து அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார். நோயாளிகள் மற்றும் அவர்களின் உறவினர்களின் மனதில் உள்ள பயத்தை நீக்குவது முக்கிய பணியாகும் என்று உணர்ந்தார் அவர். கேன்சர் நோயாளிகள் இறந்து விடுவார்கள் என்ற சமூக வதந்திகளை அறவே வெறுத்தாதவர். அந்த எண்ணம் மறைய நிறைய முயற்சிகளை எடுத்துக்கொண்டவர் இவர். உலக சுகாதார மையத்தின் அங்கத்தினராக இருந்திருக்கிறார் இவர். 1986ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ, 2006ஆம் ஆண்டு பத்மபூஷன், 2016ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் ஆகிய உயர்ந்த பட்டங்களை பெற்றவர் இவர். ராமோன் மேக்சஸே பட்டத்தை பெற்ற பொழுது அதை வழங்கியவர்கள் இவர் ஏழைகளுக்காக ஆற்றும் பணியை பற்றி குறிப்பிட்டு புகழ்ந்தார்கள். சமூகத்தில் நோயாளிகளுக்காக, அதுவும் மிகவும் கடுமையாக பார்க்கப்பட்ட நோயை குணப்படுத்தி சிறந்த மருத்துவராக திகழ்ந்த இவர் தனது 93ஆம் வயதில் 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இவ்வுலகை விட்டு பிரிந்தார். இறைவன் அவ்வப்பொழுது தான் வருவதற்கு பதிலாக சில மனிதர்களை படைக்கிறான் என்பார்கள். டாக்டர் சாந்தா அவர்களும் அப்படி வந்தவர்களில் ஒருவர் தான். கேன்சர் வியாதி ஒரு நாள் இவ்வுலகில் இருந்து மறைந்து விடலாம். ஆனால் டாக்டர் சாந்தாவின் புகழ் என்றுமே நிலைத்திருக்கும். அப்புறம் பார்த்தா என் போடுறது மேலே போடுறது, கீழே வருது, மேலே போடுறது.
யார் போட்டோ அண்ணா வருவாங்க. இயர் ஸ்டார்டட் இன் சம் ஆஃப் மை மூவிஸ். குரல் எல்லாம் கம்பீராக வரும், சில சமயத்தில் அண்ணா வரும். ஸோ ஐ ரிக்வெஸ்டட் ஹிம் டு ஸ்பீக் அண்ட் தட் வாஸ் ரெக்கார்டட் எல்லாம் இருக்கும். தேங்க்யூ. He did not request me, he forced me to do it. I went down on my knees to beg him not to do this. There are better speakers in Tamil than me, much more speakers, but he wouldn't accept it. I'm sorry if there were any flaws in my diction pronunciation. Thank you. திரு சங்கர் நாராயணன் அவர்கள் சாம்ஜியை கௌரவிப்பார். இப்பொழுது அவரை பற்றி சில வார்த்தைகள் பேசுவார். I think many of you know about Samji a lot, but whatever little I know, I want to probably extend that. I think probably this is your 10th book, sir. Today's 10th book, correct? So I am right. So he has done movies within our complex, probably 5 or 6. Today will be the 6th movie. Am I right? 8. So today is the 8th movie. So this itself signifies his capacity, his involvement, commitment, and kind of coordinating with people. The way in which he moved with Mrs. Uma Maheshwari, Dr. Uma Maheshwari, was something phenomenal. Not that everybody can do that. And he is so easily accessible, and not only he is accessible, and everybody is capable, has the freedom to move around with him and to express their views. So these are the things that I have seen in him. While he did the movie, several times we had some kind of suggestions, but he was very categorically saying, I am the director, you please do your job. So these are the things one has to appreciate at his age. What he is doing, what he has done, and probably what he will be doing is something phenomenal. Not that everybody can probably do, but I wish that all of us will measure up and take him as a role model and make this place a memorable place, an enjoyable place, which we can have a lot of book releases, lot of films as it goes by. And as a token of love and appreciation from all of us, I wish to honor him. And this is not a simple shawl that is bought from here, I brought it from Shimla. The movie, you watch his act, the character, what I brought it, the moment I written the script, I was wondering whom I had to put it. Immediately, my mind was just his name came in my mind. I know nobody has to do the job. He is Singham, officer, everybody is shaking because of him. Watch the movie. அடுத்து திருமதி விஜயா ராஜகோபாலன் மற்றும் திருமதி வசந்தி சம்பத்குமார் இருவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். When I made that movie, when it came into my mind, originally it was supposed to be a book, then it became a movie. So some imaginary characters have come. During that time, I also seeing some people here. These two people, silently they produce something. நான் பண்ணி ட்ரம் அடிப்போம், நான் பண்ணுறேன். No something. These two people are very silently. They projected a great program yesterday. We all watched it. Even earlier I have seen it. They are doing a great job. When I think about Madharai Parandedave, now, hello. இல்லை, இது நான் ஒன்றே மட்டும் சொல்கிறேன். சாமி ரொம்ப சந்தோஷப்படுவார். நாங்கள் இப்போ பண்ணினோம் 2 நாள் முன்னே, மேடம் கூட வந்துருங்க. ஸோ அதுக்கு ஆரம்பித்தது நம்ம மகாலட்சுமி கோவில். இவர் மகாலட்சுமி இல்லாமல் ஒன்றுமே பண்ண மாட்டார்.
ஸோ ஏப்ரல் 15 அன்னைக்கு ஒரு டான்ஸ் பண்ணினாங்க கைகொட்டி களி. அப்போ எனக்கு தோணுது, ஓ இதை நம்ம வைக்கணும், ராஜாக்களை பற்றி ப்ரோக்ராம் பண்ணணும்னு. உடனே கிருஷ்ணகுமார் சார்கிட்ட கேட்டேன். அங்கேயே மகாலட்சுமி சந்நிதியில் கேட்டார். அவர் ஓஎஸ் பண்ணலாமே, ஒரு மாதம் டைம் கொடுங்க பண்ணிடலான்னாரு. ஸோ அதில் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறேன். 6 நிமிஷம் கூட இவர்களை கௌரவிக்க ராதா நடராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். You stay back. ராதா நடராஜன் அவர்களுக்கு எங்கள் நன்றி. ஹலோ, உங்களுக்கெல்லாம் இது வந்து உங்களுக்கெல்லாம் வசந்தி சம்பத்குமார், எனக்கு ஸ்ரீலங்கா அக்கா. And when somebody wants some help in a critical situation, how she raised to the occasion, I just put a small example. I was making a movie in that I brought one character, Muniyamma. She is the servant maid, or you can tell all these things. She is a helper in the office, something like that. One character is generator. Somehow I like the character very much because I know it will be very shiny. Always in such movies, a parallel character running like that will boost the movie. So I prefer that one. Unfortunately, the person whom we selected could not continue because of some health reasons. Then movie was just started, I thought I have to drop that character, but within my mind I was feeling little uneasy. One day I met her on the way after lunch. She asked me, என்ன படம்லாம் முடிஞ்சதா? இல்லைம்மா, இப்போ தான் ஆராய்ச்சி போயிட்டுருக்கேன். ஆனால் பாருங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆச்சு, என்ன பண்ணேன்னு தெரியல. Then I have my courage and asked her, why don't you do that one? Can you do it? She didn't take the time of blinking the eyes. She said, yes, please send the dialogue. And that is the one. She didn't know what it is, she didn't know the moment I did. And how did she perform? I won't say what. My daughter just come at 11 o'clock, me upon the direction பண்ணிக்கு சார், ஏதாவது கொஞ்சம் ட்ரை விட்டு ஏதாவது கொண்டு விட்டு போவோம். Then she looked at me, Appa, you show me that movie. I told you I won't show you, come 11 to Coimbatore and see. Then she said, நீ கொத்தவரையா கூட்டும் ஜாங்கிரிமா பச்சடியை உனக்கு பிடிச்சி பண்ணலான்னு வச்சுருந்தா நீ கிடையாது. நீ எதுக்கு சான்ஸ் இல்லைம்மா எனக்கு இது பாருன்னா she saw that one. When they finished it, I was lifting the collar, she is going to praise me. She said, Appa, you are not getting the credit. என்னம்மா நான் தான்மா எல்லாம் பண்ணேன், so what? Okay, who takes the credit? The people who are acted here, they are just showing as if they are professionals. They have acted so nicely. She is not a lady who just like that praise. She really said that one. I said, okay, you indirectly praise me. After all, I am also in the team in that one. So enjoy that one. Put the movie now. அடுத்து நீங்கள் ஆவலோடு காண காத்திருக்கும் திரு சாம்ஜியின் மாதராய் பிறப்பதற்கே என்ற திரைப்படம் திரையிடப்படும். இப்பொழுது சாம்ஜியிடம் ஒரு கேள்வி அவர்களிடம். The movie I always told you, it was in my mind to write a book about some role for with all positive quality. If a woman is there, how the woman will look like or how she will be, with all positive qualities. Then உடனே கேட்காதீங்க, ஜென்ஸ் அப்படி இருக்கக்கூடாதான்னு இருக்கலாம். But a lady have all positive qualities if there is there. What are the positive qualities? I will tell the movie. So அந்த மாதிரி ஒருத்தர் அப்படி இருக்கணும், ஒரு கதை எழுதுறாருன்னா அப்போ ஒரு தேவகி பேர் வேற வச்சாச்சு. going on in my mind. Suddenly somebody asked me, why don't you take a movie? I am here அப்படின்னு. சரி, அவருக்காக மூவி எடுத்தலாம் ஆரம்பிக்கும் போதும் immediately I wrote a script. The movie is totally the same. If a person, a lady is like that, how the atmosphere will be there around her. Boldness, இறக்க கொஞ்சம்
எல்லாரும் ஹெல்ப் பண்ணுற நேச்சர், ஆல் பாசிட்டிவ் குவாலிட்டி. அதே சமயத்தில் தைரியம், யூ நோ ஹவு டு ப்ரொடெக்ட் ஹர், யூ சம்படி டிக்கல் ஹர், ஹவு டு ஆன்சர். Such a character I brought it. I hope all of you will enjoy. Let us see Madharanai Prabhu. இந்த திரைப்படம் முடியும் தருவாயில் இதில் பங்கு பெற்ற அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவரிடம் மீனு ரவி அவர்களும் மேடைக்கு பெற வேண்டும். முடியும் தருவாய். Hello. Because all the actors to come to the stage. எல்லாரும் ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். நடித்தவர்களுக்கு பரிசை வழங்க திருமதி ராதா சங்கர் ராமன் அவர்களையும் டாக்டர் நவநீத கிருஷ்ணன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். And please note, after before going there, அங்கே வெளியில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி பிரசாதம் இருக்குது, வாங்கிட்டு போங்க. எல்லாரும் பஞ்சாமிரதம் இருக்குது, வாசலில் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போங்க. My sincere thanks to everybody for the entire group who acted on the movie. It came out very well. Thanks a lot. And thanks to Mr. Krishnamurti also for giving us the speech of this one. And of course, the Ananya Namani management and the staff, office staff, for everybody, my thanks. And Madan, your special thanks to Madan also. And all the audience who came and witnessed and made the program success. Thanks to all of you. Thank you.